மிதுன ராசி நண்பர்களே, மூச்சிலும் பேச்சிலும் முருகனையே, நினைவிலும் கனவிலும் முருகனே, கண்ணீரிலும் கவலையிலும் முருகனே, எப்பொழுதும் சிந்தனையிலும் செயலிலும் முருகனே, எல்லாம் அப்பன் முருக பெருமானின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க அருள் புரிவாய். ஒரு முருகா அருமுகா, அங்குமாய் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தத்ரூபமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒளி வீசக்கூடியவரே அப்படின்னு இப்படி போற்றக்கூடிய விதமாக இந்த முருக பெருமானுடைய எல்லா விதமான நன்மைகளையும் கூறக்கூடியது. என்ன மிதுன ராசிக்காரங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய சிந்தனைகள் யாருக்கும் ஈடு இணையே வர முடியாது. நல்ல ஒரு யோசிப்பீங்க, நல்ல திட்டமிடுவீங்க. செயல்பாடு என்ன தொடக்கம் சூப்பரா இருக்கும். தடுமாறி இருக்காம தடுமாற்றம் வெற்றியில முடிய போகுது. இந்த தோல்வி முடிய போகுது. பாதி வேலை தடுமாறி இங்கு. ஆனா மற்றவங்களுக்கான செயல்பாடு மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வேலையா செய்வீங்க. அற்புதமான உங்க வாழ்க்கையை நிறைய மாற்றி கொடுப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்க தூக்கி சுமந்து விடுவீங்க. எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாறிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கனால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வரப்போ எல்லாதும் ஒரு கேர்லெஸ். மற்றவங்க அவ்வளவு கவனமா வேலை பார்க்கறாங்க. தூங்காம கொள்ளாம சோறு தண்ணி இல்லாம எல்லாம் ஏன் இப்படி இந்த சேவைகள் பண்றாங்கன்னா மொத்தமா இருக்கிறவங்க மாதிரி தப்பா நினைத்து உங்களுக்கான புத்திகிறது எல்லாம் இது சொல்லுவாங்க. இதை எல்லாம் தான் உங்க கை தனக்கு உதவியே. இதை மற்றவங்களுக்கு உதவிட அப்புறம் மாதிரி உங்களுடைய குண அதிசயம் வந்து உங்களுக்காக எல்லாம் மற்றவங்களுக்காக அதிகமாக வேலை பார்க்கிறவங்க. இதனால் மிதுனம் வந்து இப்பவும் அதே கஷ்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்க, அதற்கு ஒரு மாற்றம் தான் கொடுக்கறதுக்காகத்தான் இப்பொழுது இப்படி ஒரு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த மே 31க்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு 100% உண்மையான விஷயம், 100 ரகசியமும் கூட எல்லாம் மாறப்போகுது. அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த 8 பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகள் என்ன? தெய்வம் முடிவு போட்டாலும் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப நம்ம தானே பயன்படுத்தணும். ஒண்ணு இல்லைங்க, இவங்களுக்கு ஒரு பல கோடி ரூபாய் யாரோ கொடுத்திருக்காங்க. என் கடவுள் கொடுத்தாருன்னு கூட வச்சுக்கோங்க. உங்க வேலையை பல கோடி ரூபாய் கையில கொடுத்து அது போன வச்சுட்டு இருந்தோமானால் எவனாச்சும் திருடிட்டு போவான். இல்ல தூக்கிட்டு பொத்து வச்சுட்டு அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்படாம வீணா போயிடும். இப்ப புரியுதுங்களா? மிதுன ராசிக்காரங்க, தெய்வங்கள் உங்களுக்கு சாதகமா வந்துட்டு நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துருக்கு. இப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கரெக்டா பயன்படுத்த மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிறைய முன்னேற்றம் பெறும். இல்லை இப்படியே இருப்பீங்க அப்படின்னா எதிர்க்கிறது இப்ப தெளிவா பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க பலன். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. கோடான கோடி பேர் இருப்பீங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பெயர்ல ஏதோ ஒரு ஊர்ல வளர்ந்திருப்பீங்க. உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது பொதுவாக மிதுன ராசி இருக்கக்கூடிய மிருக சீரீச நட்சத்திரம், 3வது பாதம் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், 9வது 2வது பாதம், 3வது பாதம் எல்லாம் இந்த பொது பலன் பொறுத்த மாதிரி. சோ உங்களுக்கு ஜாதகத்துல கிரகண நிலை பார்த்தோம்னா ராசி செவ்வாய் பகவான் வக்கிர கதையில நின்றிருக்காரு. ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கினாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தேவை. இவர் வக்கிர கதியில இருக்கிறார். உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அடுத்து சுகஸ்தனத்தை பெருத்த வரைக்கும் பாம்பு கிரகணமான சுமாரா பார்ப்பதை கொடுக்கக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. இவரால் உங்களுக்கு நல்லது கெட்டது அடைத்து
பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகணங்களுடைய முதல் வாக்கு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அவர் கூட தொழில்காரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவர்கள் 2 பேரும் கூட்டணி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். நமக்கு நல்லது கெட்டது அடுத்த தொழில் ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் புதன் பகவான், அவர் கூட சுக்கிர பகவான், அவர் கூட ராகு பகவான். புதன் பகவான் உங்களுடைய அதிபதி, சுக்கிர பகவான் உச்சப்பட்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடியவங்க. பாம்பு கிரகணமாக இவர் ரொம்ப மோசமானவர். இவர் கூட்டத்தில் இருக்கிறவங்க நமக்கு நல்லதோ கெட்டதோ கடவுள் அப்படிங்கிற யோசிப்பீங்க. அடுத்து ஐயா சைன் போஸ் பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும் செய்ய தெரிஞ்சவங்க குரு பகவான். பலம் வராது. இதை பொறுத்து மிதுனத்திற்கு பலன் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே புத்திசாலித்தனமாக முடிக்கப்படக்கூடியது. வல்லமை படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அவங்களுடைய அதிபதி புதன் அப்படிங்கிறவங்க. ஒரு ஆள் உங்ககிட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கப்பட்டாங்க, பயங்கரமான புத்திசாலியா இருப்பீங்க. அப்படி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் அற்புதமா அமைப்பு உட்கார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இவங்கனால மிதுன ராசி வாழ்க்கையில நிறைய சரியா இருக்கணும். இவர்கள் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துகிட்டு நல்லதை பண்ண போறாரு. அதை பார்க்கலாமா? உங்களுக்காக பொறுத்த வரைக்கும் 8 விஷயங்கள் அப்படின்னு செய்ய போறாங்க. சொன்னேன் இல்லையா? அந்த 8 விஷயங்களால் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக குற்றம் சாற்றப்பட்டு கொண்ட பெயரோடு எல்லா கஷ்டப்பட்டு இருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறப்போகுது. உங்களுக்கு மேலே யார் அந்த அவதூறான பரப்புனாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்க போறாங்க. அவங்களே செஞ்ச தப்பு ஒத்துக்க போறாங்க. 2வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பண தேவை அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தியாக போகுது. எதிர்பாராத செலவுகளால் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே மறைப்போகுது. புரியுதுங்களா? அடுத்தது எப்போதும் 3வது நம்ம என்ன பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்னேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ஈடுபாடு அதிகமா. இதனாலவே நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாட்டி இருப்பீங்க. அடிக்கடி இருந்தாலும் எல்லாருக்கும் வாக்கு கொடுப்பீங்க. அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமும் படுவீங்க. அப்படி கொடுத்த வாக்கை காப்பாத்துறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப முயற்சி பண்ணி இருந்து உங்களுக்கு இப்ப கொடுத்த வாக்கு எல்லாமே ஈஸியா காப்பாத்தி முடிச்சிருவீங்க. பெருசா முயற்சி எல்லாம் பண்ணவே நீங்க வாக்கு கொடுத்தால் தன்னால நடக்கும். அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும். அடுத்தது விஷயத்துல வெற்றி கிடைக்கும். அடுத்தது 4வது சொந்தமான வீடு இல்லாத ஒரு வாகனம் புதுசா வாங்க முடியாம பழைய வண்டிகள் வாகனத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்க யோகம் அப்படிங்கிறது, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்து 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல எப்ப யார் ஒரு பயம் பதட்டம் குழப்பத்தோடு தவிச்சிட்டு இருக்க உங்களுக்கு அந்த குழப்பம் பதட்டம் எல்லாம் பயம் விலகி மனதார தைரியமாக அதிகமாக போகுது. அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா, சொந்தம் தொழில் பார்க்கிறவங்க, வியாபாரம் பார்க்கிறவங்க, இல்லை கூலி வேலை செய்கிறவங்க, எந்த துறையில இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்குன்னு அதுல இருந்த எல்லா பிரச்சனைகளும் இருந்த மத்த நிலை மாறுதுங்க. புதிய ஆர்வமான எல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து 7வது உத்தியோகம்னு பணிகள் இருக்கின்றாங்க. தனியார் துறை, அரசாங்க துறை, இல்ல ஒரு முதலாளி கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களோ, பெண்களோ ஆண்களோ யாராயிருந்தாலுமே திறமைக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. திறமைக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான மரியாதை உங்ககிட்ட முழுமையாக சேர போகுது. எல்லா அங்கீகாரம் இல்லை, திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கான அனைத்து திறமைகளுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க செய்த பணிகளுக்கு பாராட்டுகளை பெற போறீங்க. உங்களுக்கான மேல் அதிகாரி கிட்ட எல்லா முதலாளி கிட்டையும் நல்ல ஒரு மதிப்பை பெற போறீங்க. அதுல எந்த ஒரு சிலருக்கு எல்லா பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது 8வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்கள் ரொம்ப முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக அது குடும்பம் தாங்க. குடும்பத்துல எப்பயுமே
கஷ்டத்தையும் பார்த்து இருந்து உங்களுக்கான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரியாக போகுது, மகிழ்ச்சி நிலவ போகுது. அடுத்து சுபகாரியங்கள் உங்க இல்லத்துல சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து உங்களுக்கான வரப்போகிறது. எல்லார்கிட்டையும் நீங்க பழக போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பண வரவு உண்டாக போகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இப்ப நடத்தி முடிக்க போறீங்க. இதுவோ கலைத்துறை இருக்கீங்க அப்படின்னா இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. முன்னாடி சொன்னது எல்லாமே சாதகமா சொல்லிட்டு, ஆனா நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு சில இடம் இருக்கு இல்லையா? அதுல இப்ப சொல்ற ஒரு விஷயம்தான் குறிப்பா கலைத்துறை இருக்கிறவங்க நீங்க பழக்கம் வச்சிருக்கீங்க கூட மனிதர்களுடைய வார்த்தை நம்ப கூடாது. ஏன்னா அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க அப்படிங்கிற வாழ்க்கையில இந்த கலை அர்ப்பணிச்சுட்டு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்பி வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, வாய்ப்பு அதிகம். அதனால உங்களுடைய சிந்தனை சரிப்படாது அப்படின்னா யோசிங்க. அதோட மாதிரி எல்லார் மீதும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவங்க பேசுறது எல்லாம் உண்மைதானா? அவங்க செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக? எல்லா துறையிலும் கவனம் தேவை. அடுத்த அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக நிலுவு வந்த பிரச்சனை எல்லாம் மறைய போகுது. எல்லா பிரச்சனையும் திரும்பும் சொல்கின்றேன். வாக்கு கொடுக்கிறது மிதுன ராசி அடிக்கிறவங்களுக்கு ஆட்சிகள் கிடைக்கும். ஆனா யாருக்காவது வாக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுதான் அதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க. சிறப்பு முடிந்த அளவுக்கு தவிக்கிறது. இன்னும் சிறப்பு சொல்லலாம். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறுத்தி நிதானிச்சு மனசுல பதிக்கப்படாம பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண்களை பெற உதவி செய்யக்கூடியதாக அமையும். மற்றவங்க படிக்க மிதன ராசிக்காரங்க எல்லாம் விதங்களிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டுங்க. அதனால சொல்ல போனா அந்த மாதத்துல தொடக்கம் உங்களுக்கு எப்படி ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும். தொட்டதெல்லாம் வெற்றி. நீங்க நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு விருப்பப்பட்ட நிறைய பேர் அதே நேரத்தில் ஏற்கனவே வேலையில் இருக்கும். ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இல்லை. கண்டிப்பா இப்ப பதிவு உயர்வு கிடைக்க போகுது, வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சொந்த தொழில் செய்வீங்க, லாபம் பார்க்க போறீங்க, நிலம் வாங்குறது, இது மாதிரி கனவுகள் எல்லாமே நிறைவாக போகுதுங்க. உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அது தொடர்பான தகராறுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கான தீர்ப்பு, உங்களுடைய முன்னேற்றங்களும் சொந்தங்கள் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி தேர்வு போட்டிகள் தயாராகிறவங்க இப்ப முயற்சி பண்ணிக்கோங்க. அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் உண்டு. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறது முன்னாடி பெரியவங்களுக்கு ஆலோசனை அப்படிங்கிறது கேட்டு உடனடியாக முழு ஆதரவு பெற்று முடிவெடுக்க வேண்டும். சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஒருபடி மேலாக நம்ம தெளிவா சொல்லணும்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. உங்க ஜாதகத்துல நண்பர்களுக்கான தேவையில்லாம செலவு பண்றீங்க. இதுல நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஷயமா கோபத்தின் மூலமா விராயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எல்லாம் அதே மாதிரி மனைவி மக்கள் கிட்ட மனசு விட்டு பேசுங்க, ஓகேங்களா? எதையும் மறக்காதீங்க. அதே மாதிரி கடன் தொல்லை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால சூரிய பகவானுடைய இந்த 9வது இடத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும், இதை சரி செய்யணும். சூரிய பகவானுடைய அனுகிரகணம் எல்லாம் நமக்கு சாதகமா நிக்கணும் நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் இதனால இவர்கள் உங்களுக்கு சாதகமா மாறுபடும். அதே மாதிரி சந்திர பகவானுடைய நவகிரகம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது. இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி 9வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. இதனால மனைவி பிள்ளைங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணுவீங்க. நகை நட்டு வாங்கி கொடுக்க சந்தோஷப்பட போறீங்க. அதே மாதிரி கட்டண தொழில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இது செவ்வாய் பகவானுடைய 9வது இடமாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்கறீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைந்து ரொம்ப அதிர்ஷ்ட காலமாக அடுத்து புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியா 10ஆம் வீட்டிலையும் உட்கார்ந்து இருக்காரு. இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் கூடியவங்க. இதனால வேலை பார்க்கக்கூடியவங்க இடங்கள் கெட்ட பெயர் வராம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை மற்றவங்களுடைய தலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி மிதுன ராசி சேர்ந்த ஆண்களாக இருப்பீங்க அப்படின்னா பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஆண்கள் செலவு அதிகரிப்பீங்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயம் கவனமாக இருக்கணும். அடுத்து நல்லது மட்டும் தெரிஞ்சு குரு பகவான் உங்களுக்கு ராசி 12ஆம் வீட்டுக்கு அமர்ந்திருக்காரு. செய்கின்ற தொழில எல்லாம் கவனம் தேவை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன தேக்கு நிறை மாற்றி வைத்திருக்கீங்க. அதே மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பணிகள் கவனம் கொஞ்சம். அடுத்து சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இவருடைய அமர்ந்திருந்து உங்களுக்காக ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிபதி பகவான் கூட இவர் கூட்டணியில தான் உட்கார்ந்திருக்காரு. அதே 10ஆம் இடத்துல புதன் பகவான் செய்யக்கூடிய விஷயம் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்து தெரிஞ்சு கொடுக்கிறார். மாணவர்கள் இருக்குப்பீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக படிப்பீங்க. டீச்சர் கிட்ட பாராட்டு பெறுவீங்க. இதுல எல்லாம் உங்களுக்கான எல்லா நன்மைகளும் நடக்கும். ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆவது இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இவர் எப்போதுமே முதலீடு அப்படிங்கறத மெயின் பண்ணுவாங்க. நான் புதுசா ஒரு தொழில் தொடங்குறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வருமானம் வரும் அப்படின்னு மாதிரி கைமீறி செய்ய மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்தா முடியும். எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகேங்களா? பண விஷயத்துலதான் இப்படி பண்ற தவிர சனி பகவான் எல்லா குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கார். மனைவி மக்கள் ஆதரவு உங்களுக்கு மனசுல நிம்மதி தாராளமாக இருக்கும். அடுத்து ராகு பகவான் இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இவர் என்ன பண்ணறாரு அப்படின்னா சனி பகவானுக்கு சாதகமா இருக்கார். அதனால உங்களுக்கு அற்புதமான விஷயம் சாதகமாக பலன்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாம் நிறைவேற போகுது. எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக தேடி வர போகுது. இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய கால நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான வரக்கூடிய மரியாதை மதிப்புகளை காப்பாற்றி கொண்டு உங்களுக்கான நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க.